அது ஒண்ணு இல்ல மாஸ்டர். நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. டுபாக்கூர்னா என்னடா? ஹலோ ஆல், வணக்கம். ஐபிஎல் நெருங்கிருச்சு. பீடா உங்களுடைய அந்த ஃபார்மேட்ல தான் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசி 2 டீமுக்கு வந்துட்டோம். லேடரோட டாப்ல இருந்து லேடரோட பாட்டமுக்கு வந்துட்டோம். எல்லா என்ன டீம்னு நம்ம வியூவர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து பஞ்சாப், இன்னொன்று வந்து டெல்லி. பஞ்சாப் டெல்லி ஃபேன்ஸ் இருந்தா வி ஆர் சாரி அபவுட் தட். இருந்தாலும் எப்பயுமே ஹானஸ்ட் அனாலிசிஸ், வி மே பி ராங் ஆல்சோ. அது ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் முதல்ல சொல்லிடுவோம். இட் இஸ் நாட் தட் தே ஆர் நாட் கோயிங் டு வின், பட் தென் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஆன் பேப்பர் வாட் எவர் விசி, அதை தான் சொல்கிறோம். ஸோ பீடாக்கு உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நானும் ஒரு வருஷம் பஞ்சாபோட இருந்திருக்கேன். அதாவது 16 வருஷத்துல 2 தடவை தான் பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் 2008. ஆனா ஒரு 40-50 கேப்டன் வச்சிருப்பாங்களா? அதுதான். அப்புறம் 2014ல பாத்தீங்கன்னா ஒரு சம டீம் எடுத்து அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் போய் கேகேஆர்ட்ட தோத்தாங்க. அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் உங்களுக்கு பாருங்க, இத்தனை எடிஷன்ல ஒரு தடவை கூட பிளே ஆஃப்ஸுக்கு வராத டீம் பஞ்சாப். அது ஏன்னா வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் கிரிட்டிசைசிங். நீ ஃபர்ஸ்ட் ஐபிஎல் செமிஃபைனல் போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. அதுதான் சார், ஃபர்ஸ்ட் ஐபிஎல் 2008 இப்ப செமிஃபைனல் போனாங்க. 2014ல ஃபைனல்ஸ் வந்து தோத்தாங்க. ஃபைனல் போனாங்க. மணிஷ் பாண்டே அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா they have not even made it to the playoffs once-ன்னா ஏதோ அங்க ப்ராப்ளம் இருக்கு. எத்தனையோ கேப்டன் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேயர் ஒரு அடையாளமா இருந்திருக்காங்க டீம்ல. பஞ்சாப்ல வந்து அந்த அடையாளம் கிடையாது. டெல்லி ஸ்லோவா அந்த அடையாளத்தை எடுத்துன்னு வராங்க. இப்போ பஞ்சாபுக்கு அந்த அடையாளமே கிடையாது. மன்னன் ஓவரால்லாம் ரீடைன்டு பிளேயரா வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. அதுதான் சார், ரீடைன் பண்ணாங்க மன்னன் ஓராவை ரீடைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்க போனார்னே தெரியல. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். இப்ப அவங்களுக்கும் இப்ப யுவராஜ் சிங் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் எடுத்த உடனே நல்லா தான் எடுத்தாங்க டீம் ஃபர்ஸ்ட் 2008ல. அதுக்கப்புறம் அந்த வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க பாருங்க, மத்த டீம் எல்லாம் அப்படியே அந்த ஹீரோஸை பில்ட் பண்ணி அந்த இமேஜை பில்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார்ஸா கொண்டு வந்துட்டாங்க. இவங்க எதுவுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த கேப்டன், இந்த கோச், அது இது என்ன சொல்றது உங்களுக்கு. ஆக்ஷன்ல பார்த்தா எல்லா பிளேயருக்கும் பஞ்சாப் போற மாதிரியே இருக்கும். நான் டிவில பாப்பேன், எல்லா பிளேயருக்கும் பஞ்சாப் பிட் பண்ணுவாங்க. பீடா இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 4 லட்சம். ஏன் சார், இப்போ லிவிங்ஸ்டனை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரைலி ரூசோ 8 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு மேல நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். நக்கல்யா அவனுக்கு தெரியாம கேக்குறேன். முதல்ல இப்ப இதுக்கு வருவோம், டெல்லிக்கு வருவோம். டெல்லி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெல்லி அகைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு இப்ப நிறைய ரூமர்ஸ் என்ன வருதுன்னா, அந்த எலெக்ஷனுக்காக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் துபாய்க்கு போகும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. ஆனா இல்லன்னு நினைக்கிறேன் பீடா, பாப்போம். அதான் இப்ப நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரப்பிஷ் இட். அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூவே பண்ண விரும்பல. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேவிட் வார்னர் வில் ஓபன் வித் பிருத்வி ஷா, நாட் அ பேட் காம்பினேஷன், ஃபாலோட் பை மிச் மார்ஷ். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் நம்பர் 4 பிவோட்டல் நம்பர் 4 பொசிஷன்ல ரிஷப் பண்ட் உடம்பு சரியில்லாம இவ்வளவு வருஷம் கழிச்சு 1.5-2 வருஷம் கழிச்சு வராரு. பழைய பண்டா வர முடியுமா? அந்த ஒரே ஒரு இதுதான். இப்ப பண்ட் மாதிரி ஒரு ஆள் நம்பர் 4னா ஃபேண்டசில எடுக்காத ஆள் யாரு நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்பர் 5 பாத்தீங்கன்னா இப்ப அன்பார்ச்சுனேட்லி ஹாரி ப்ரூக் வேற புல் அவுட். பாவம், கேட்டா வந்து அவங்க பாட்டி செத்து போய் ஒரு 130 நாள் ஆச்சான். ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அதனால அவர் வந்துட்டு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு புல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ நம்பர் 5 ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ். இப்ப ஸ்டப்ஸும் பாத்தீங்கன்னா, அதாவது ஐபிஎல்ங்கிறது டிஃப்ரெண்ட் சேலஞ்சு. நீங்க இந்த எஸ்ஏ லீக்ல அடிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது, அது தெரிஞ்ச கண்டிஷன்ஸ், பிறந்த வளர்ந்துல இருந்து ஆடிட்டு இருக்கீங்க, தட் இஸ் ஓகே. பட் வென் யூ கம் டு ஐபிஎல் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதனால நீங்க இங்க அடிக்கிறத வச்சு காண்ட் எக்ஸைட்டட். ப்ரூவன் கமாடிட்டியா ஐபிஎல்ல தெரியாது. நம்பர் 6 பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈதர் லலித் யாதவ் ஆர் த யங் குமார், எக்ஸ்ப்ளோசிவ் குமார் குஷாக்ரா. இப்ப லலித் யாதவ் வந்துட்டு இங்க ப்ரூவன் கமாடிட்டியா தெரியாது. 20 ரன் அடிப்பாரு, மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. குமார் குஷாக்ரா எப்படி செம்ம டேலண்ட், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். டஸ் இ பிலாங் டு திஸ் ஃபார்மேட், திஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியாது. இத்தனை தெரியாது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஏன் தெரியாதுன்னு சொல்றேன்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபிட்னஸ், நாட் ஆன் ஹிஸ் ஸ்கில்ஸ். இப்ப டேவிட் வார்னர் வந்து பழைய பன்னீர்செல்வம் கிடையாது. 40 பால் ஆடி 52 அடிக்கிற டேவிட் வார்னர். பிருத்வி ஷா எப்ப வேணாலும் அவுட் ஆகலாம், பட் இட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ், டேஞ்சரஸ்.
மிச் மார்ஷ் வந்து அந்த விசாகப்பட்டினம் பிச்சில் பின்னாடி போவாரு. பின்னாடி போனீங்கன்னா டங்குன்னு காலில் வாங்குவாரு. நம்ம ஒரு சில ப்ரோக்ராம்லயே சொல்லிருக்கோம் வாங்க போறோம்னு, அதே மாதிரி அவுட்டா இருக்கும் மேட்சப்ஸ் கேட்கும் போது. நம்பர் 7 அக்ஷர் பட்டேல் கேன் பேட் அண்ட் இஸ் அ பேக் வித் த பால். நம்பர் 8 ஆண்ட்ரிக் நார்கே வருவாரா தெரியாது, ரீஹாப்னு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அவர் ஆள் என்ன ஜெய் ரிச்சர்ட்சன் இந்த லெவல்ல வந்து தாக்கு பிடிப்பாரா தெரியாது. குல்தீப் யாதவ் கன்னு விக்கெட் டேக்கிங் பவுலர் செம இது. கலீல் அகமது என்ன 50-50 ஒரு மேட்ச் வந்து 4 ஓவர்ல 21 ரன் ஒரு விக்கெட் எடுப்பாரு. இன்னொரு மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஓவர் 42 போகும். கன்சிஸ்டன்சி தெரியாது. முகேஷ் குமார் பாத்தீங்கன்னா எஸ் இஸ் வெரி குட், கேன் போல் இன் பவர் பிளே, கேன் போல் இன் டெத் ஓவர்ஸ். அப்படிங்கும் போது இந்த டீம் வந்து பேப்பர்லயே வந்துட்டு உங்களுக்கு பாக்குறதுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஃப்ரேசர் மெக்கர் அவரை எடுத்துன்னு வந்திருக்காங்க. யாருக்கு பதில? லுங்கி எங்கிடிக்கு பதில. ஓகே, லுங்கி எங்கிடி வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர். ஓகே, அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் போலர். அவர் அன்பார்ச்சுனேட்ல இன்ஜுரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பதில ஃப்ரேசர் மெக்கர். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்னோட நாலேஜுக்கு எனக்கு இது எப்படின்னு புரியல. நான் கூட சொன்னேன்ல நேத்துக்கு, அதுதான் அந்த 0.5 கேட்டகரியில அவரை எடுத்துட்டு ப்ரூக்குக்கு பதிலா ஒரு பவுலர் எடுப்பாங்க. ப்ரூக் 4 crore நினைக்கிறேன். அதனால 2 crore நான் போல ஒரு பெரிய பவுலரா ப்ரூக்குக்கு பதிலா கொண்டு வந்துருவாங்க. அந்த பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க சொல்ற அந்த 4 crore போலரே கிடையாது. ஹூ இஸ் அவைலபிள்? திரும்பி போனீங்கன்னா ரைலி மெரிடித் இல்ல ஏன் ஆர்சிபி அவங்க எல்லாம் எடுக்கலன்னா ஒரே ப்ராப்ளம் வந்துட்டு அவரு he might not be available for the whole tournament. அந்த டிலமா இருந்ததுனாலதான் எடுக்கல. இவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி இந்த ரைலி மெரிடித் அது இது இமால் மில்ஸ் சேவியர் பார்ட்லெட் யாரு என்ன ஆஸ்திரேலியால இருந்து எவன் கை பாரி வள்ளல்கள். சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த டீமை பார்த்தாலே என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நாலேஜ், பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் நாலேஜ் மோர் தேன் மைண்ட், என்ன பொறுத்த வரைக்கும் இது பேப்பர்ல த்ரெட்டனிங்கா தெரியல. அதனால இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு டீம் என்னால ரூல் அவுட் பண்ண முடியும். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடாக் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? இஃப் யூ சே தட் ஐ வில் ரெஸ்பெக்ட் யுவர் ஒபினியன். 100% ஒத்துக்கிறேன். இந்த டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆகாதுன்ற நம்பிக்கையில என்னுடைய ஃபேண்டசி டீம்ல ஒரு பிளேயர் கூட இந்த டீம்ல இருந்து நான் எடுக்கல. அப்படியே நீங்க அடுத்த டீம் போயிடலாம் பீடாக். பஞ்சாப். இப்ப அடுத்த டீம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்துட்டு ஷிக்கர் தவான் ஓப்பனிங். அவரு ஒரு 450 ரன் ஷூர் பல்ல கடிச்சுன்னு ரெஸ்பான்சிபிளா ஆடிடுவார் கேப்டன். அதுக்கப்புறம் ஜானி பேர்ஸ்டோ எந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காருன்றத நான் சொல்லல. ஓடிஏலையும் பார்த்தாச்சு, டெஸ்ட்லயும் பார்த்தாச்சு, T20லயும் பார்த்தாச்சு. முட்டையா பொறிக்கிறார் அவரு. இஸ் கோயிங் டு ஓபன் வித் ஷிக்கர் தவான். அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் எப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். ஆனா என்ன ஒரு 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கப்புறம் 4 மேட்ச் குவைட் ஆடிடுறாரு. தட் எவ்ரிஒன் ஹஸ் சீன் ஈவன் தோ இஸ் காட் 100. நம்பர் 4 தான் உங்களுக்கு அந்த ரஜினி சார் படம் வேட்டையன் வருது பாருங்க, அதுக்கு கொடுக்குற பில்டப் ஒண்ணு லியம் லிவிங்ஸ்டோனு இல்லைன்னா ரைலி ரூசோ. இத பத்தி நான் வந்து என்ன லியம் லிவிங்ஸ்டோன் 11 கோடி, அதுக்கப்புறம் ரைலி ரூசோ 8 கோடி கொடுத்து எடுத்தாங்க ஆக்சலரேட்டட் ரவுண்ட்ல. ஓகே, இது இவங்களோட நம்பர் 4. நம்பர் 5 பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. அவரை ரேட் பண்ணுவேன். யூ கேன் கிரியேட் இம்பாக்ட். இப்ப நம்பர் 6 வேற அவங்க மாட்டிப்பாங்க. இந்த ஹர்ப்ரீத் பாட்டியான்னு ஒரு லெப்ட் ஹேண்டர், ஒரு டீசன்ட் பிளேயர், நாட் பேட் அட் ஆல். அப்புறம் நம்பர் 7 பாத்தீங்கன்னா சாம் கரன். அதாவது இந்த எஸ்ஏ லீக், இந்த ஐஎல் லீக், எல்லா லீக்லயும் அவரை பார்த்தாலே விரட்டி அடிக்கிறாங்க எல்லாரும். பிரிச்சிடலாம் மச்சான் சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. தொத்தி அடிக்கிறான், எக்கி அடிக்கிறான், விரட்டி அடிக்கிறாங்க. பேட்லயும் 3 ஓவர் 45. அப்புறம் அடிக்கிற மாதிரி இருக்கும். 18 பால்ல 19 ரன் அடிச்சுட்டு போயிடாரு. ஓகே, அதுக்கப்புறம் ரிலையபிள் ராகுல் சஹர். அவர் வந்து ஒரு மேட்ச்ல 4 ஓவர் பதில் அவருக்கு 8 ஓவர் கொடுத்தாலும் விக்கெட் விழாது. அவர் கண்டென்ட் பண்ணி போட்டுருவாரு. 4 ஓவர்ல 29 போட்டுருவாரு. எனக்கு விக்கெட் விழ மாட்டேன், இதுல 4 ஓவர் போடு தம்பின்னா கூட 8 ஓவர் போட்டாலும் ஒரு விக்கெட் விழாது. அவர் ஸ்ட்ரைக் ரேட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 1791 நினைக்கிறேன். 1791 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரானரி 4 ஓவர் போலரு விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ககிசோராபாதா இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல இறங்கி அடிக்கிறாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். நான் போவேன் இப்போ டிரான்சிட்ல இருக்கேன். இப்ப நாளைக்கு போய் ஜாயின் பண்றேன் லைன்ஸ் டீம். ஃபர்ஸ்ட் போனோடனே அவர் தான் பார்ப்பேன். ஒரு ஆடுறாரா இல்ல இப்போ கிளம்பிட்டாரான்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் ஆடினாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு ட்ரை அண்ட் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் ஹிம். அவர் பதில ஒரு பேக்கப் பண்ண நாதன் எல்லிஸ். ஃபார் யுவர் கைண்டஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன், நாதன் எல்லிஸ் பிளேட் மோர் மேட்சஸ் தேன் ககிசோ ரபாதா அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ preferred ஓவர் ககிசோ ரபாதா. ஓகே, 10 வந்து என்னோட ஃபேவரட் ஹர்ஷதீப் சிங். ஒரு எக்ஸ்ட்ரானரி 2 டைமென்ஷனல் பவுலர். பவர் பிளேலயும் விக்கெட் எடுக்க முடியும், அதே மாதிரி வந்து டெத் ஓவர்ஸ்லயும் கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். 11 பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல். இப்ப ஹர்ஷல் பட்டேல் வந்து இப்போ
இப்ப இந்த வென்யூ வந்து எங்கேயோ மாத்த போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தேர் நாட் கோயிங் டு பிளே இன் மொஹாலி, தேர் கோயிங் டு பிளே இன் சம்வேர் இன் சண்டிகர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ பிச் இருந்தா ஹர்ஷல் பட்டேல் வந்து சீனுக்கு வருவாரு. ஒருவேளை இல்லைன்னு சொல்லி மொஹாலியில அவங்க ஆடினாங்கன்னா செம்ம அடி வாங்குவாரு. அவர் ஏன் வந்து லாஸ்ட் இயர் அடி வாங்கினார்னா ஒரு ஸ்லோ டெலிவரி சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒர்க் ஆகல. மொஹாலியும் பரமப்பாட்டாவாயிடும் உங்களுக்கு டியூ வந்ததுன்னாங்க போது அங்கேயே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. இப்ப இவங்களோட ஒரே ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வெளில உட்கார்றவங்க பாருங்க, யாரு சிக்கந்தர் ராஜா எங்க வர முடியும்? இந்த நம்பர் 4 ஆடலாமே அந்த நம்பர் 4ல சிக்கந்தர் ராஜா தைரியமா அவங்க ஆடலாமே, பெட்டர் தான் இவங்க தான் ரெண்டு சொல்ல பேரும். வரேன். அந்த ஒரே இதுலதான் இது பண்ணும் அவர். பாருங்க, முதல்ல லியம் லிவிங்ஸ்டோனா ஆடுவாங்க, அவர் ஃபெயில் ஆனா ரூசோ ஆடுவாங்க. ரூசோ ஃபெயில் ஆனதுக்குள்ள அவங்க 9 மேட்ச் தோத்துருப்பாங்க. 10வது மேட்ச் அதுக்கப்புறம் வந்து சிக்கந்தர் ராஜா சிக்கந்தர் ராஜா உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஹர்ப்ரீத் பிரார் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒருத்தர் இம்பாக்ட் சபா வர சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டட் ஆதர்வ தைடே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு டீசன்ட் பிளேயர், ஆனா அவரும் வந்து பவர் ஹிட்டர். வெளியில யார் இருக்காங்க பாருங்க, யாருமே ஆட முடியாது. சிவம் சிங் ஆட முடியாது, குர்னூர் பிரார் ஆட முடியாது. இதுல கிறிஸ் ஓக்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப கிறிஸ் ஓக்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா இஸ் அ பேக்கப் ஃபார் சாம் கரன் மாதிரி. சாம் கரன்லாம் எப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த ரஜினி சார் குசேலன் படம் நடிச்சிருக்காருல்ல, அதுக்காக பாருங்க அப்படின்ற மாதிரி 18 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்றதுனால ஆடுவாங்க. அது ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லலாம். கிறிஸ் ஓக்ஸ்லாம் எப்படின்னா ஒரு நம்பர் 8 நம்பர் 9ல வந்து 2 ஷாட் சொல்ற ஒரு இது. அதே மாதிரி கொஞ்சம் இப்ப பேஸும் இறங்கிடுச்சு, 35 வயசு ஆச்சு. ஸ்விங் ஆச்சுன்னா எடுத்த உடனே ஹெல்ப்ஃபுல்லா கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல கொஞ்சம் அலையும், இல்லைன்னா செம்மட்டி வாங்கிடுவாங்க. இப்ப அவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வித்வேத் காவேரப்பா, அவர் எப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரெட் பால் போலர். அவர் கர்நாடகா போலர், ஒரே லென்த் அடிப்பாரு. அவர் T20 மெட்டீரியலா தெரியாது. அசுதோஷ் சர்மா தெரியாது. அப்புறம் வந்து விஸ்வநாத் பிரதாப் சிங் தெரியாது. தனை தியாகராஜன் தெரியாது. பிரின்ஸ் சௌத்ரி பேர் நல்லா இருக்கு ஆனா தெரியாது. அப்படிங்கும் போது இந்த பிளேயிங் 11 எனக்கு இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஓவர்சீஸ் காம்பினேஷன்னா, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நான் சொல்றேன், இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜானி பேர்ஸ்டோ, லியம் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், நேதன் நெல்லிஸ். இந்த 4 ஃபாரின் கோரை பார்த்தா இவங்க குவாலிஃபை ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்க எக்ஸ்பர்டீஸ்ல ஆனஸ்டா சொல்லுங்க. அதேதான், ரஜினிகாந்த், விஜயகாந்த், விருச்சிககாந்த், குட் காம்பினேஷன் அந்த படத்துல சொல்ற மாதிரிதான். இதை வச்சு எப்படி ஒப்பேத்த போறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒப்பேத்திட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சாதனை எதுவுமே இருக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 4ல அவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சிக்கந்தர் ராஜா மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒப்பேத்தலாம். அதர்வ தைடே இந்த ஸ்மார்ட் சையத் முஸ்தகலிலும் நல்லா தான் அடிச்சிருக்காரு. அவரு வேணா பெரிய ஆப்ஷனும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு செக்யூரிட்டி இவனேவா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி சாம்கரனுக்கு அப்ப இது வந்து கிறிஸ் வோக்ஸ்னு வச்சிருக்காங்க. அப்ப ஒன்றும் வேலைக்கு இல்லை பீடா. ஐ எம் ஆல்சோ வெரி சாரி. நானும் பார்க்குறேன் அந்த ஸ்குவாட்ல எங்கேயாவது தெரியுதா யாரையாவது உள்ள எடுத்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு பர்பிள் கேப் வாங்குற அளவுக்கு ஒரு சீசனுக்கு வரணும். ரபாடா பயங்கர ஃபயரோட போடணும். ஷிக்கர் தவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆரஞ்சு கேப் சீசன் அளவுக்கு ஆடணும். பாரிஸ்டோ அடிக்கணும், இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். கடைசி பாட்டம் ஆஃப் த கடைசி பார்ட் ஆஃப் த டேபிள்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டீம்லயும் நான் ஒரு பிளேயர் கூட எடுக்கல ஃபேண்டசிக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவங்க வச்சிருக்கிற ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்ல. ககிசோ ரபாதாவை ஜேசன் ராய் வந்து இப்ப இந்த PSL படு ஃபிளாப், அந்த SA லீக் படு ஃபிளாப் இந்த ராயல்ஸுக்கு. அந்த படு ஃபிளாப்பா இருந்த போது ககிசோ ரபாதாவை இறங்கி 5 6 அடிச்சாரு அவர் 6 பால்ல. ஸோ ககிசோ ரபாதா ஒரு T20 அதே டெஸ்ட் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா அந்த SA லீக் ஆரம்பிச்சு இந்தியா வச்சு நோன்னார் அவர். அதையும் நான் இல்லைன்னு சொல்லுது. T20 கிரிக்கெட்ல அவரோட ஸ்கில்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் கெட் that they are going to make an impact போது that is the reason we both are confidently saying that these two teams should surely miss out அப்படின்னு. Unfortunately if we are proven wrong we are happy. ஏன்னா எந்த டீமும் நல்லா பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு கெட்ட எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். சாரோட வியூஸை கேட்கறோம். அவரும் வந்துட்டு இஸ் ஆல்சோ எக்கோயிங் இஸ் வியூஸ். அதனால வந்து இவங்க வரக்கூடாதுன்ற எண்ணத்துல நாங்க சொல்ல, ஏன் வர மாட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்ப அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்ப திருவிழா வரத்துக்கான வந்து நாள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப சஸ்பென்ஸ உடச்சிடறோம்ல. அடுத்த ப்ரீவியூ CSK RCB அதோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு எபிசோட் வராது. நல்ல ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த எபிசோட்ல வந்து நம்ம கரெக்டா சொல்லியிருக்கோம். எல்லாரும் வந்து பூசி முழுகாம முழுகிறத
கரெக்டா நம்ம சொல்றோம் இந்த மாதிரி குவாலிஃபை ஆகுறாங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 டீம் இந்த எபிசோடு வந்து கண்டிப்பா எடுத்து போடுவாங்க பிற்காலத்துல. இந்த பஞ்சாபும் இந்த டெல்லியும் குவாலிஃபை ஆகல அப்படின்னா நம்ம எடுத்து போடுவோம் இந்த ட்விட்டர்ல. பஞ்சாபோ டெல்லியோ குவாலிஃபை ஆயிருச்சுன்னா அவங்க எடுத்து போடுவாங்க ட்விட்டர்ல. எப்படியோ இந்த எபிசோட் ட்விட்டர்ல வரப்போகுது பிட்ஸ் அண்ட் பீசஸா. வியூவர்ஸ்க்கு நம்ம இப்பயே சொல்லிடுவோம், உங்க ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிடுங்க. அதுதான் இப்போ வந்துட்டு இப்போ எல்லா டீம்ஸையும் பார்த்துட்டோம். ஆனஸ்ட்லி வி ஹவ் கிவன் ப்ரிவியூ ஆன் வேர் தே வில் ஸ்டாண்ட்னு. என்னோட 4 டீம்ஸ் வந்து ஐ ஹவ் செட் தட் இட்ஸ் கோயிங் டு பி சிஎஸ்கே, எம்ஐ, ராயல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி. பிஃபோர் அந்த பார்ட்டிங் நோட்டு என்னோட தாட்ஸ் கொடுக்கும்படி உங்களோட டாப் 4 சொல்லிடுங்க. வாட் டு யூ திங்க் இஸ் யுவர் டாப் 4? என்னோட டாப் 4 வந்து சிஎஸ்கே, எம்ஐ, குஜராத் டைட்டன்ஸ், ஆர்சிபி. எனக்கு நீங்க ஆர்சிபின்னு சொல்றது இல்ல, ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த திருப்பியும் சொல்றேன், அந்த காம்பினேஷன் அவங்க பேட்டிங் ஹெவி காம்பினேஷன் எடுத்தா அவங்களுக்கு டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. டோன்ட் ரூல் தம் அவுட். அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பேக் பிக் அட் ஆல். சி ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சொன்னது இந்த ஆவரேஜ் டீம்ஸ்ல தான் இந்த 2 டீமும் கிளாசிஃபை ஆயிருக்கு. அவங்க என்ன பண்ண என்ன காம்பினேஷன் ஆனா தே கேன் புஷ் தேர் கேஸ் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும் போது யுவர் சாய்ஸஸ் ஆர் நாட் பேட். இப்ப நீங்க வந்து ராயல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் ஃபீல் பண்றேன். பட் லாஸ்ட் இயரே அந்த மாதிரி 10 மேட்ச் டாப் ஆஃப் த டேபிள் வந்து சொதப்புனாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி எ பிளாக் பஸ்டர் எபிசோட். அது என்னன்னா ஈசலா நமதா இல்ல ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு அப்படியே 8 கட்டி நிக்கிற மகேந்திர சிங்கமா. Unless we come back and really come up with the IPL previews which is starting on 22nd of this month. Thanks a lot and bye bye.